ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெகந்தி ஸ்டிக்கர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நான் மெகந்தி ஸ்டிக்கர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஐஎக்ஸ் ஸ்டிக்கர்ல இருந்து வாங்கிட்டு நம்ம அம்மு ஸ்டிக்கர் அப்படின்னு புது பொலிவுடன் நம்ம ஸ்டிக்கர் பிஸ்னஸ் பண்றோம். ஸ்மாலா தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்க யாருக்காவது ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே தெரியிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன். இப்போ நிறைய பேர் கேட்டீங்க இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. வாங்க நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்பதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நான் ஒரு மினி பிரைடல் தான் எடுத்திருக்கிறேன். இது இதை இப்போ ஸ்மாலா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம தச்சு எனக்கும் ஸ்டிக்கர் போடுமா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் அவனுக்கு பேபி ஸ்டிக்கர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தச்சு நீனே போட்டுக்கலாம். நீங்களே போடுவீங்க தானே? அப்ப போடுவேன், எனக்கு தெரியும். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுறேன். அதுக்கப்புறம் மேல உள்ள ஸ்டிக்கரை நீங்க பீங்க. எதனால இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடு நைனா மாலை போட போறாங்க. அதனால அது எல்லாத்தையும் அலசி அலசி வெளியில இப்ப இருக்கிற துணியெல்லாம் அலசி அலசி காய வச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடு இப்படி இருக்கு. வேணுங்கிற துணி வேணாங்கிற துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த புக்கு தான் தடுக்கணும்னு. நீங்களே ஃபீல் பண்ணுங்க. இது மேல ஒரு லேமினேஷன் கவர் மாதிரி இருக்கும். அது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அழகா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். காட்டு. இப்போதைக்கு நம்ம கிட்ட இந்த ஹென்னா இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூஸ்க்காக நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பக்கத்துல மெகந்தி கடை, இது நார்மலா கோன்லாம் விற்கும்ல, அந்த கோன் கூட இதுல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். இது ஃபுல்லா நான் இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தச்சுக்கு ஃபுல்லா போட்டு விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம கையில் பீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்ட வேண்டி தான். ஃபைனலி நம்ம கையில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான டிசைன் உங்களுக்கு வரும். சில பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா குண்டு கை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எடுத்து ஒட்டிட்டேன். அதாவது கை அந்த ரவுண்டு இதெல்லாம் மாதிரி கட் பண்ணி. ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பீங்கல்ல, அப்போ அவங்கெல்லாம் கையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையே இல்லை, ஸ்டிக்கரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வரேன். போட்டியாமோ? இதோ போட்டுகிட்டே இருக்கம்மா. அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் தான். இங்கே போடுறதுக்குள்ளே இங்கே காமிச்சிருச்சு. பரவாயில்ல, செத்த நேரத்தில் போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அம்மு ஸ்டிக்கர்ஸை சொல்லுங்க. நீங்க பாதி வந்து வாங்கிக்கோங்க. வந்து வாங்கிக்கோங்க, நேரம் வந்துருவாங்க. வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும், பார்த்து வாங்க. பார்த்து வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து நேரம் வந்து ரைட்டில் திரும்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அடுத்தது எங்க அம்மா கைக்கு தான். எனக்கு வேணாம். ஏன்? நான் போட மாட்டேன். நான் எப்பயுமே மருதாணியே போட மாட்டேன். இந்த மருதாணி, நெகபாலிஸு இதெல்லாம் போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, எங்க அம்மாவுக்கு நெயில் பாலிஷ் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன செய்வேன்னாக்கா, தூங்கிட்டு இருக்கும்போது ஒத்த காலுக்கு மட்டும் போட்டு விட்டுருவேன். எங்க அம்மா அப்படி படுத்த உடனே தூங்கிடுவாங்க. அது எப்படிதான் அப்படி அவங்களுக்கு தூக்கம் வருதுன்னே தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன்னா, ரெட் கலர் நெயில் பாலிஷ் மட்டும் தான், வேற எது போட்டாலும் அடி வாங்குவேன்னு எனக்கு தெரியும். அதனால எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு காலுக்கு மட்டும், அந்த 5 விரலுக்கு மட்டும் அடிச்சு விட்டுட்டு நான் வந்துருவேன். பார்த்தா எந்திரிச்சோட என்ன சமயத்துக்கு இன்னொரு காலுக்கு போடுறீ, ஏன்னா அதை அழைக்க முடியாது. அதான் இன்னொரு காலுக்கு போடுறீ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சுத்திட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியும். எப்பயுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா அம்மாவோட நெகம் நீட்ட நெகமா இருக்கும். அதனால நெயில் பாலிஷ் அப்படி அழகா அப்படி போட்டு விடலாம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட கை. அந்த கையை கேட்டா தரவே மாட்டாங்க. அதனால காலை பிடிச்சி போட்டு விட்டுருவேன். எனக்கு பிடிக்காது, அதனால தான் போடுறதில்ல. அதனால தான் நாங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து போட்டு விட்டுறீங்க. சரி, அந்த வடையை சாப்பிட்டு ஆறிட போகுது. அவ்வளோதான். அவ்வளோதான். இது இப்போ கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கையில் ஃபுல்லாக போட்டாச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன்.
ஆன் பண்ணிட்டியா? ஃபைனலி நம்ம வந்துட்டு மெகந்தி வச்சோம். ஒரு 5 minutes ஆர் 10 minutes உங்களுக்கு எவ்வளோ டைமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஹேண்ட் ஷவர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வச்சு நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்து இல்லை நார்மலாக ஏதாவது வீட்டில் இது மாதிரி பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக அமுக்கி தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரான கேமரா ஆட்டாதுப்பா, அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெகந்தி கிடைக்கும். ஒரு அழகான நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி நம்மளோட டிசைன்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு நேரம் தெரியுதா? இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணல, ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய வீடியோஸ்லலாம் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுவே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஃபைனலி நம்மளோட டிசைன் இப்படி தான் வந்திருக்கு. நம்ம அம்மு ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப சூப்பராக செவந்திருக்கு. இந்த இடத்துலலாம் போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நான் வந்துட்டு போடலை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். என்கிட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.